இறந்தவங்களோட உடலை ஒரு வாரம் இல்லை 10 நாளுக்கு அப்புறம் அடக்கம் செய்கிற ஒரு நிகழ்வு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைனீஸ் இறுதி சடங்கில் நடக்குது. ரீசெண்டாக நம்ம சைனீஸ் ஃப்ரெண்டோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏஜ் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 80 வயசு இருக்கும். இறந்துட்டாங்க உடல்நிலை சரியில்லாமல். சரின்னு அந்த ஃபெனரலில் கலந்துக்கிறதுக்காக நாங்களும் போயிருந்தோம். நம்ம ரூம்லேருந்து பசங்க எல்லாமே போயிருந்தோம். அங்கே நடந்த சம்பிரதாயம் பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி கேட்டப்போ அவங்க ஒரு 7 நாள் இல்லை 10 நாள் வச்சிருந்து தான் அடக்கம் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபெனரலுக்கு கலந்துக்க வந்த எல்லாருமே வந்து ஒயிட்டு இல்லைனா பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க உள்ளே போய் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு வெளியே வந்து எல்லாம் ஒரு டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் டேபிளாக போட்டு அங்கங்கே குரூப் ஆஃப் பீப்புள் சிட் பண்ணி அப்படியே அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த துக்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அது ஒரு 7 நாள் நடக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபெனரல் நடக்கிற இடத்துல வந்து வீடு அது மாதிரி பொம்மையில் செஞ்சு வச்சுருந்தாங்க. பேப்பரில் வீடு மணி அதெல்லாம் இருந்துச்சு. அதை பற்றி என்னன்னு கேட்குறப்ப அது வந்து அவங்க அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை மெயினான ரோட்டில் வச்சு கொளுத்திட்டு அதில் வந்து அடக்கம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்களாம். அப்படி பண்ணுறதுனால வந்து இவங்க வந்து சொர்க்கத்துலேயுமே வந்து மணி வீடு அதோட வந்து வாழ்வாங்க அங்கேயும் அப்படின்றது இவங்க சீனர்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்தவரை மரணம் என்பது வந்து ஒரு முடிவு இல்லை. அவங்க அங்கே போய் ஒரு பிறவி எடுத்து வாழ்வாங்க அப்படின்றது இவங்க நம்பிக்கை. அதை தான் இந்த ஃபெனரலில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.